இந்த குருவி பண்ணையெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோங்க. சுவாச கோளாறு வரைக்கும் நாங்க வந்து ஜிஹெச் அரூர் போய் ஏன் இப்படி பண்றேன்னா அடிக்கிறாங்கல்ல, என்ன அடி வாங்குற வயசா எனக்கு. என்னோட குடும்பத்துல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் 7 லட்சம் ரூபாய் நான் கூலி வேலைக்கு போடுறேன். எங்கெங்கே கொடுத்தோம் ஒன்றும் கண்டுக்கல, யாருமே கண்டுக்கல. நாங்க 6 பேர், என்னோட குழந்தைய இதோட சேர்த்து நாங்க 6 பேர் இந்த இடத்துல வசிச்சு வந்துருக்கோம். மாம்பட்டி கிராமத்துல இருந்து இந்த குருவி பண்ணையெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோங்க. சுவாச கோளாறு வரைக்கும் நாங்க வந்து ஜிஹெச் அரூர், தீர்த்தமலை, தருமபுரி ஜிஹெச் வரைக்கும் நாங்க போய் பார்த்தாங்க. அந்த இடத்துல வந்து என்ன உங்க வீட்டு பக்கம் இருக்குது, ஏன் நீ அடிக்கடிக்க வர அப்படின்னு என்னை கேள்வி கேட்டாங்க. இது மாதிரி குருவி பண்ணை இருக்குது, அதனால நான் சொன்னேன் அதோட சுவாச கோளாறு தான் உனக்கு, நீ கம்ப்ளைண்ட் கொடுமான்னாங்க. நான் அரூர் ஜிஹெச்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், டிஎஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், வனத்துறை அதிகாரி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், மகளிர் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தேன், ஆடியோ கிட்ட மனு போட்டேன். எந்த ஆக்ஷனும் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கவில்லை. இடமாத்தி இந்த இடத்தை விட்டு அப்புடுப்படுத்துங்க. இது முதலமைச்சர் அம்மா அப்பாவுக்கும் கேட்குறேன், கலெக்டர் அம்மாவுக்கும் கேட்குறேன். நான் என்னோட கோரிக்கை இதுதான். என்னோட குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்னோட குடும்பத்துல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் 7 லட்சம் ரூபாய் நான் கூலி வேலைக்கு போடுறேன். கடன் வாங்கி நான் பண்ணியிருக்கிறேன். 7 லட்சம் ரூபாய்க்கு மேல சார் செலவு பண்ணியிருக்கேன். என்னால முடியலைங்க சார். நான் கூலி பண்ணைக்கு போறவதான். ரொம்ப இன்னைக்கு நான் கூலிக்கு போனதான் எனக்கு சாப்பாடு. என்னோட குழந்தையும் என் மாமனார் நாங்க தான் பார்க்கணும். நான் என்னால போய் பார்க்க முடியல. நான் பிரைவேட்ல பார்த்தேன், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பார்த்தேன். இது வரைக்கும் என்னால முடியல. அவங்க 60 வருஷத்துக்கு ஆளாகுது வந்து இந்த வீடு கட்டி குருவி பண்ண வச்சுட்டு எங்களுக்கு காய்ச்சல் வருது. அடிக்கடி சளி, காய்ச்சல், இரும்பல், திம்பல் எல்லாமே வருது. இது யார்கிட்டே சொன்னோம், கண்டுக்கலை. பஞ்சாயத்தில் சொன்னோம், தலைவர்கிட்ட சொன்னோம், எல்லாத்துக்கிட்டையுமே சொன்னோம். அவன் இது வாங்கி வச்சுட்டுங்கிறான், லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எங்கேயும் போய் ஒன்றும் பண்ண முடியல. எங்களால் மருமக தான் இப்போ எடுத்து அதெல்லாம் இது பண்ணுறான். அங்கங்கே போய் எல்லாத்துக்குமே காய்ச்சல் தான். பேரனுக்கு, பேத்திக்கு, ராமனுக்கு, லட்சுமணுக்கு, எல்லாத்துக்குமே, வழிகாடுக்கு, எல்லாத்துக்குமே. இது எங்கெங்கேயோ கொடுத்தோம் ஒன்றும் கண்டுக்கலை, யாருமே கண்டுக்கலை. நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ தான் பத்திரிக்காரரை வர வச்சு இது பிக்குது அந்த நாத்தம். ஒன்றும் என்னால் முடியல. மூக்குலெல்லாம் சளி, திம்புள், இழப்பு எடுத்துக்குது. என்னால் ஒன்றும் முடியலை. அதை பற்றி என்னால் ஒன்றும் பேசவும் முடியலை. என்னால் ஒன்றும் முடியலை. குருவி வச்சுட்டு எனக்கு பெரிய இதாகுது, ரொம்பாகுது. அந்த குருவி செத்தா எடுத்து போடுறாங்க, இந்தாண்ட குப்பை வாரி இந்தாண்ட போடுறாங்க. போய் ஏன் இப்படி பண்ணுறேன்னா அடிக்கிறாங்கல்ல, என்ன அடி வாங்குற வயசா எனக்கு. எனக்கு இந்த குருவினால இந்த சுவாசப்பு படிக்கிற அதிகம், காய்ச்சல், குளிர் அதிகமாக இருக்குது. எந்த சூழல் போனாலும் எனக்கு பார்க்கறதுக்கு எங்கள் பொண்ணு தான் என்னை பார்க்குது. எனக்கு வேறு வழி இல்லை.